ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் சூப்பராக காரசாரமாக ஒரு நண்டு சூப்பு தான் வந்து செய்ய போகிறோம். இந்த நண்டு சூப் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சிடலாம். நான் வந்து குக்கரில் தான் வந்து செய்ய போகிறேன். மசாலாலாம் அரைச்சி அதில் போட்டு நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். நண்டு வேகிறதும் ரொம்ப வந்து ஈஸியாக நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதே நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ தான் என்னோடய சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த நண்டு சூப் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். நண்டு சூப் செய்கிறதுக்கு 1 கிலோ நல்லா பெரிய நண்டா வந்து வாங்கி அதை கழுவி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அதுக்கு தேவையான மசாலா வந்து 2 ஸ்பூன் மிளகு, 10 பல் வெள்ளைப்பூடு, பெரிய துண்டு இஞ்சி, 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, 3 காஞ்ச மிளகா வத்த, 2 ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையுமே வந்து மிக்சி ஜாரில் போட்டு கொரகொரப்பாகவும் நம்ம வந்து அரைச்சிக்கலாம். அது வந்து கொஞ்சம் ரசம் மாதிரி தெரியும். நைஸாக அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சூப் மாதிரி நம்ம எடுத்து அதை எதுவுமே கீழே போடாமல் நம்ம வந்து சாப்பிட்றலாம். அது நம்ம விருப்பம்தான். நான் வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொரகொரப்பாகவும் கொஞ்சம் நைஸாகவும் அந்த மாதிரி மீடியமாக நான் வந்து அரைச்சிருக்கேன். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளித்து விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வந்து தாளிக்கணும். குக்கரில் வச்சு நம்ம சூப் வந்து செய்யும் போது சீக்கிரமாக நமக்கு வேலையும் முடிஞ்சிடும். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் காஞ்சோடனே கருவேப்பிலை வந்து நான் கொத்தோடையே போட்டிருக்கேன். அப்புறம் அரைச்ச மசாலாவையும் அதில் வந்து சேர்த்து லைட்டாக வந்து கிண்டிக்கோங்க, அடிப்பிடிக்காமல். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து நான் போட்டிருக்கேன், சின்ன ஸ்பூனில் போட்டு அது வந்து அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி கிண்டி விட்ருங்க. கிண்டும் போதே வந்து வீடு ஃபுல்லாக வந்து சூப்போட வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நான் ஒரு 1/2 கிலோ தக்காளி வந்து நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா சூப்புக்கு வந்து தக்காளி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சூப்புக்கு தேவையான உப்பையும் நம்ம வந்து இதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்ருவோம். தக்காளி நல்லா மசிய வந்து வேகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச நண்டையும் அதில் வந்து சேர்த்துக்கலாம். மசாலா வந்து நண்டுக்குள்ளே போகிற மாதிரி ஈவனாக ஃபுல்லாக வந்து நீங்கள் கலந்து விட்ருங்க. அந்த அளவுக்கு வந்து நண்டையும் மசாலாவையும் சேர்த்து கிளறி விட்டுட்டு மிக்சி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியை நான் வந்து இதில் ஊற்றியிருக்கேன். அதுக்கப்புறம் சூப்புக்கு வந்து எவ்வளோ தண்ணி தேவையோ அதையும் நம்ம வந்து அளந்து வந்து ஊற்றிக்கலாம். 1 கிலோ நண்டுங்கும் போது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நமக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 2 விசில் 3 விசில் வச்சா போதும். நண்டு வந்து சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வச்சு நீங்கள் நண்டு சூப்பு செய்யணும் அப்படின்னா நண்டோட கலர் வந்து இந்த மாதிரி சிவப்பு கலராக மாறினா போதும். நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சூப் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடியாக வந்துடும். நண்டு கலர் வந்து நம்ம வெள்ளையாக வாங்குகிறோம், ப்ளூவாக வாங்குகிறோம், அந்த மாதிரி என்ன கலரில் வாங்குகிறோமோ வெந்த பிறகு சிவப்பு கலரில் வந்துடும். அதுதான் நண்டு வேகிறதுக்குள்ள பதம். தெரியாதவங்க இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ சூப் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு குளிர் காலத்தில் சளி பிடிச்சிருக்கும் போது அப்படிலாம் இருக்கும்போது நண்டு வந்து நம்ம வாங்கி இந்த மாதிரி நம்ம சூப்பு செஞ்சு பிள்ளைகளுக்கு தரும்போது அவங்களும் அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த நண்டுக்குள்ளே இருக்க சதை வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. எங்கள் வீட்டில் வந்து நண்டு சூப்பு வந்து எங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். நண்டில் நாங்கள் என்ன செஞ்சாலும் விரும்பி சாப்பிடுவோம். அன்றைக்கி வந்து நண்டு சூப்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து நல்லா வந்துச்சா அப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து நண்டு சூப் எப்படி செய்கிறதோ அப்படிங்கிறத நான் ஒட்டினால ஷேர் பண்ணியிருந்தேன். பார்க்கும் போதே வந்து நண்டு சூப் வந்து சாப்பிடணும் போல் அவ்வளோ ஆசையாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.